எம்ஜிஆர் டிவி நேயர்கள் கண் வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாரங்களோட பேசலாம். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு 2-3 வாரமாவே ஒரு பெரிய ஃபயரான டாபிக்கா போயிட்டு இருக்கு. அதிரடியாக அதிமுகவில் மட்டும்தான் அதிரடிகள் நடக்கும்னு நினைச்சா இப்ப பாஜகவிலுமே அதிரடிகள் நடக்குது. அண்ணாமலையை மாற்ற போகிறதாக செய்திகள் வருகிறது. என்னதான் நடக்குது இந்த 2 முகாம்லையும்? இல்ல, அதிமுகவில் அவங்க பிஜேபியோட நெருங்கி போயிட்டு இருக்காங்க. அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு தான் நான் நம்புறேன், உறுதியாக நம்புறேன். அண்ணாமலை மாற்றமும் உறுதி. ஏன்னா அது ஏடிஎம்கே அலையன்ஸ் வரணும்னா பிஜேபிக்கு அண்ணாமலையை அவங்களே மாற்றிடுவாங்க. எடப்பாடி கேட்க வேணும்னு அவசியமே கிடையாது. அண்ணாமலையை வச்சுக்கிட்டு அந்த அலையன்ஸை வச்சாங்கன்னா அண்ணாமலை கெடுத்துருவார், எலெக்ஷன் டைமில் கெடுத்துருவார், ஏடா கூடமா ஏதாவது பேசி. அதனால் பிஜேபியே அண்ணாமலையை மாற்றிவிடும். எடப்பாடி கேட்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஆகவே இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதம் அண்ணாமலை இஷ்யூவில் ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஒரு மாற்றுறாங்களா இல்லையான்னு ஆல்மோஸ்ட் மாற்றுறது உறுதின்றாங்க. அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் கூட வெயிட் பண்ண தேவையில்லை, அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை, அண்ணாமலை அவர்கள் அலையன்ஸ்க்காக ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய நபரா? ஏன்னா ஒரு முக்கியமான புள்ளி தமிழ்நாட்டில் பிஜேபியை இன்று பேசப்படக்கூடிய அளவுக்கான ஒரு கட்சியாக மாற்றி விட்டார் அப்படின்லாம் பேசிட்டு அந்த அளவுக்கு லெத்தாஜிக்காக ஹேண்டில் பண்ணுவாங்களா? அவர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேட்குறது ரொம்ப நல்ல கேள்வி. அதுதான் இப்போ சிக்கலை. தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய அமித்ஷாவும் மோடியும் அண்ணாமலை விஷயத்தில் ஒரு விதமான குழப்பத்தில் தான் இருக்காங்க. அண்ணாமலையை மாற்ற அவங்க 2 பேருக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் அதை அவங்க செய்ய போகிறாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் அண்ணாமலை இங்கே தலைவராக பதவியேற்றதுலேருந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் பிஜேபியை பேச வைத்தது அண்ணாமலை தான். பிடிக்குதோ பிடிக்கலையோ தமிழ்நாட்டில் பிஜேபியை ஒரு மக்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியாக மாற்றியவர். தடாலடியாக பேசி, பொய் பேசி, நிறையா பொய், கொஞ்சம் உண்மை, நிறையா பொய் பேசி மக்கள் மன்றத்தில் கட்சியை கொண்டு போய் சேர்த்தார். அவர் 4 மாதம் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆக்ஸ்போர்டில் படிக்க போயிருந்தப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கானே தெரியல. இத்தனைக்கும் அப்போ எச் ராஜா, தமிழிசை ஒரு கமிட்டியெல்லாம் கூட போட்டாங்க. ஆனால் அவங்களால அண்ணாமலை மாதிரி கட்சியை ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வைப்ரண்ட்டாக வைக்க முடியல. அண்ணாமலையோட காலத்தில் திரும்ப அண்ணாமலை வந்த பிறகு தான் கட்சி ஒரு டாபிக் மீடியா லைம்லைட்லேயே வந்தது. உண்மையிலேயே அமித்ஷா மோடி 2 பேருக்குமே அண்ணாமலையை மாற்றுறதுல விருப்பம் இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அவங்களுக்கு கன்ஃபார்மாக தேவைப்படுது. கன்ஃபார்மாக அவங்க தேவைப்படுதுன்னா இவரை வச்சுக்கிட்டு அலையன்ஸில் இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ் பிடிக்காது. என்ன தான் அவர் கட்டுப்படுவேன் தலைமைக்குன்னு சொன்னாலும் கண்டிப்பாக அவர் ஏடா கூடமா ஏதாவது பேசி அலையன்ஸை கெடுத்துருவார். அதனால் அவங்க கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. எடப்பாடியும் அண்ணாமலை மாற்றத்துக்கு பிறகு தான் அலையன்ஸ் பற்றின பேச்சுவார்த்தையில் முழுவதோடு ஈடுபட முடியும் என்று சொல்ல. அண்ணாமலை அவர்களை இழப்பது, தலைமை பதவியிலிருந்து இழப்பது பிஜேபிக்கு ஒரு பலமா? அண்ணாமலை இருக்கிறதால ஒன்றும் பெரிய பலம் கிடையாது. இனிமேல் இந்த 3%லேருந்து 10% போயிருக்கு இல்லையா, இது இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து போவாது. நீ 10%க்கு 3% பெரிய வித்தியாசம் கிடையாது. தனியாக நின்னா நீ சைபர். லாங் டேர்மில் ஜெயிக்கலாம், அது வேறு விஷயம். அதுக்கு 2 தேர்தலில் 3 தேர்தலில் தியாகம் பண்ணணும், அதுக்கு எந்த கட்சியும் தயாராக இருக்காது. அதான் நான் சொன்னேன், அண்ணாமலையை சாதாரணமாக அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் வேறு வழியே இல்லை. இன்னொரு டேர்ம் திமுகவுக்கு 26ல் கொடுத்தாங்கன்னா அது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு அவங்க உணர்றாங்க. 29 எலெக்ஷனில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். 29 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் திமுக அரசு இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களோட ஒரே எய்ம். அதுக்கு அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அண்ணாமலையால் தான் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் கெட்டுது. 24ல் அந்த அலையன்ஸ் இருந்திருந்துன்னா ஒரு 10லேருந்து 12 சீட் அடிச்சிருக்கலாம்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அது ரொம்ப நியாயமான கருத்தும் கூட. 2019 அலையன்ஸ் 24ல் தொடர்ந்து இருந்ததுன்னா அவங்க ஒரு 10-12 சீட் அடிச்சிருப்பாங்க. நேஷனல் லெவலில் என்டிஏ டேலியும் கூடி இருக்கும். அதை கெடுத்தது அண்ணாமலை தான்றதை ரொம்ப லேட்டாக அமித்ஷா புரிஞ்சுக்கிட்டார். அதனால் இன்னைக்கு அவர்கள் அடுத்த ஆண்டு சரியாக ஓராண்டுக்கு முன்னாலேயே நிலைமையை சரி பண்ணிடணும்னு பார்க்குறாங்க. அதாவது கடைசி நேரத்தில் எலெக்ஷனில் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததுன்னா மக்கள் மத்தியில் ஈடுபடுறது கஷ்டம். ஆனால் ஓராண்டுக்கு முன்பே அந்த டாக் வர ஆரம்பிக்கிறதும், ஒரு வலுவான கூட்டணியை, ஒரு வானவில் கூட்டணியை உருவாக்குறதும் திமுகவுக்கு சரியான போட்டியாக இருக்கும்னு பிஜேபி நம்புது. 2வது, மக்களவைத் தேர்தல்களில் இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி அசம்பிளி எலெக்ஷனில் கண்டிப்பாக இருக்காது. ஆன்டி மோடிக்கு ஈக்குவலாக ஆன்டி ஸ்டாலினும் இருக்கும். அதனால இந்த அலையன்ஸ் ஒரு டஃப் அலையன்ஸாக தான் இருக்கும். நிச்சயமாக ஏங்க 19லையும் 24லையும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மண்ணை கவ்வியது உண்மை. ஆனால் 21 எலெக்ஷனில் 75 சீட் அடித்தாங்களா? இது எப்படி அடித்தாங்க? 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 66 சீட் அதிமுக, 5 சீட் பாமக, 4 சீட் பிஜேபி. அலையன்ஸ் 75 சீட் ஜெயிச்சுது. அமமுக மட்டும் அலையன்ஸில் வச்சுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 90 சீட் வரைக்கும் போகுது. தனி மெஜாரிட்டி திமுக வந்திருக்காது, கூட்டணி அரசு தான் இருந்திருக்கும், இல்லை மைனாரிட்டி திமுக. அப்போ இருந்த அரசியல் களம், அப்போ இருந்த அதிமுக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 75 சீட் அடிக்க முடியுது.
ஆனால் அதுக்கு முந்தின பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு பிந்தின பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சைபர் ஆகுது. இப்போ பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு. புரியுதுங்களா? அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, திமுக பக்கம் போயிடுன்றாங்க. போட்டோம். மற்ற குட்டி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தாங்கனால டஃப் ஃபைட் இருக்கும். இல்லை, இது அப்படியே திமுகவுக்கு பொருத்தி பார்க்க முடியாதா? சட்டமன்றத்தில் திமுக ஜெயிக்குது, முந்தின பார்லிமெண்ட்லேயும் பிந்தின பார்லிமெண்ட்லேயும் திமுக தான் ஜெயிக்குது. எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி பார்க்க. சட்டமன்றத்தில் எப்படி ஜெயிச்சுது? பார்லிமெண்ட்டில் ஸ்வீப்பு. சட்டமன்றத்தில் எப்படி ஜெயிச்சுது? மெஜாரிட்டியோட ஜெயிச்சாங்க. 75 சீட் அவன் ஜெயிச்சான்ல. பார்லிமெண்ட்டு ஸ்வீப்புங்க. முந்தின பிந்தின பார்லிமெண்ட்டு ஸ்வீப்பு, சந்தேகம் இல்லை. அசம்பிளி எப்படி ஜெயிச்சாங்க? அது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு அந்த கர்மாந்தரெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி ஜெயிச்சாங்க? 75 சீட் அவன் ஜெயிச்சான்ல, அதான் நியூஸ். இவங்க ஜெயிச்சது 150, இவங்க ஜெயிச்சது நியூஸ் கிடையாது. அவன் 75 ஜெயிச்சான்ல. இது வரைக்கும் 52 வருஷத்துல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 52 வருஷத்துல தொடர்ந்து 2 தேர்தலில் திமுக ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. 2 எலெக்ஷன்ல மக்கள் விரும்பி போய் திமுக 2வது தடவை ஓட்டு போட்டதா சரித்திரமே கிடையாது. அது எப்படி இந்த தடவை மாறும்னு நம்புறீங்க? மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் திமுக 40 அடிக்கும், நான் உறுதியாக சொல்கிறேன். 26 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தோன்னா சத்தியமாக திமுக கூட்டணி இதே 24 பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் அசம்பிளி இருக்காது. அசம்பிளியில் கடுமையாக போராட வேண்டியிருக்கும். ஆட்சி மாற்றம் கூட வரலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாஜக இவ்வளவு துடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா மாநில கட்சிகளே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கு. கம்முன்னு இல்லைங்க, அவங்களுக்கு காங்கிரஸை காலி பண்ணணும். 26 தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு விரும்புறதுக்கான அர்த்தம் திமுகவை தோக்கடிக்கிறது கிடையாது. காங்கிரஸை தூக்கி சுமக்கிற திமுகவை காலி பண்ணாதான் 29 இங்கேருந்து 40 சீட்டு போகாது. 3 எலெக்ஷனா தொடர்ந்து மோடி ஜெயிச்ச 3 எலெக்ஷனும் தமிழ்நாடு பிஜேபிக்கு மோடிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கு. 14 37 சீட்டு, 19 38 சீட்டு, 24 40 சீட்டு கொடுத்துருக்கு பாண்டிச்சேரியோட சேர்த்து. இந்த டேலி குறையணும் அவனுக்கு. இதில் ஒரு 20 சீட்டு அடி வாங்கிச்சுன்னா என்டிஏ அங்கே ஏறும். அவன் அதை தான் பார்க்குறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனுக்கு 26 தமிழ்நாடு களமே கிடையாது அவனுக்கு. அவன் எய்மு 29 சாதகமாக இருக்கணும்னா 26 இவனை நகர்த்தணும் இங்கேருந்து. அதுக்கு ஏடிஎம்கேயோட சேர்ந்தாதான் முடியும். அதனால தான் அண்ணாமலையை மாற்றுறாங்க. அண்ணாமலையை பற்றி அமித்ஷா லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார். அவங்களோட அந்த 19 அலையன்ஸ், பார்லிமெண்ட் அலையன்ஸ் 24 கண்டினியூ இருந்ததுன்னா முடிவு வேறு. தமிழ்நாட்டில் நேஷனல் லெவலையும் என்டிஏ டேலி கூடியிருக்கும். இது ஒரு பக்கம். இது அரசியல் ரீதியாக, தேர்தல் ரீதியாக அதிமுகவை என்ன செய்து கொண்டிருக்கிறது பாஜக? தன்மையப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிஜேபியோட சேரக்கூடிய எல்லா பிராந்திய கட்சிகளுக்கும், அதுவும் தலைமை பண்பு இல்லாதவர்களால் வழிநடத்தப்படுகிற பிராந்திய கட்சிகளுக்கு, ஒரு பெரிய தலைவர் இறந்த பிறகு திசையறியாமல் திகைத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு என்னவெல்லாம் நடக்குமோ அதுதான் அதிமுக இன்னைக்கு நடக்குது. இல்லை, இது 2 பார்வையை நான் புரிஞ்சுக்கணும். ஒன்று, அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்திற்கு வர முயற்சிக்கிறதா, அல்லது அதிமுகவை பலப்படுத்தி திமுகவை வீழ்த்த முயற்சிக்கிறதா? அதிமுகவை பலவீனப்படுத்தி, அதாவது அதிமுகவை இப்போதைக்கு பலப்படுத்துவது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கி பிரிஞ்சவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணுன்றது பலப்படுத்துறதுன்ற ஒரு தோற்றம். இப்போதைய எய்ம் 26 எய்மு ஒன்றுபட்ட அதிமுக. அது பலப்படுத்துறதுன்னு எடுத்துக்கலாம். பெரிய அளவில் இல்லை, இப்போதைக்கு அதை பலப்படுத்துறது மாதிரியான தோற்றம், பலப்படுத்துறதுன்னு வச்சுக்கலாம். அதை உண்டாக்கி திமுகவை அடிக்கணும். யுனைடெட் ஏடிஎம்கே இருந்தால் தான் திமுகவை அடிக்க முடியுன்றது பிஜேபிக்கு நல்லா தெரியுது. ஒன்ஸ் ஜெயிச்சு உக்காந்துட்டாங்கன்னா, அமித்ஷா பழனிசாமியை பார்த்த பிறகு அமித்ஷா போட்ட ட்வீட் என்ன? ஒரே ட்வீட், தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுதான் தேர்ஸ் அ கேட்ச். அங்கே இருக்கு சூட்சமம். 26 கூட்டணி அரசு. அது எடப்பாடி தலைமையில் கூட்டணி அரசாக தான் இருக்கும். பிஜேபி சிஎம் எல்லாம் இருக்க மாட்டாங்க. எடப்பாடி தான் சிஎம் இருப்பார். உக்காந்து அழிப்போம். இன்னைக்கு நிதிஷ்குமார் அழிக்கிற மாதிரி. விடுவாரா எடப்பாடி பழனிசாமி? விடுறதும் விடாத இடத்துலலாம் அவர் இல்லை. அவர் சொல்றத அவர் பெரிய அளவுக்கு எதுலையும் விட்டு கொடுத்த மாதிரி தெரியல. இனிமேல் விட்டு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்படி இல்லை என்றால் அதற்கான விலையை, அரசியல் ரீதியாக அதற்கான விலையை அவர் கொடுப்பார். அவருக்கு பெரிய அளவில் நிர்பந்தங்கள் இருப்பதாகத்தான் கேள்விப்படுகின்றன. நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசிட்டு அமித்ஷாவை போய் சந்தித்த பிறகு உங்கள் மரியாதை குறைஞ்சிருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? எவ்வளோ பேச்சு பேசுனீங்க? 3 கார் மாறி போகிறீங்க. டெல்லியில் போய் இறங்கணுன்னு என்ன சொல்கிறீங்க? எனக்கு அங்கே எந்த தலைவரையும் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்றீங்க. கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தேன்றீங்க. 3 கார் மாறி போகிறீங்க. நீங்கள் இன்னமும் பிஜேபியை புரிஞ்சுக்கல. அந்த சந்திப்பை வெளியில் தெரியாமல் ரகசியமாக வச்சுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் அந்த கண்ணியத்தை, உங்கள் கண்ணியத்தை காப்பாற்றணுன்ற எண்ணம் அமித்ஷாவுக்கு அரை துளி வசம் கூட இல்லை. 8 மணிக்கு பார்க்குறீங்க, 8:05 ஒரு ட்விட்டரில் ஃபோட்டோ போடுறார். நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, 9:30 மணிக்கு ட்வீட் போடுறார். தேசிய ஜனநாயக கூட்டணி. உங்களை முகத்தில் கரியள்ளி பூசியிருக்காரு.
நீங்கள் மொத்தமாக கட்சி அங்கே அடகு வச்சிட்டீங்க. உங்களால் ஒன்றும் பெருசாலாம் இனிமேல் திமிர முடியாது. சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். ஆனால் ஜெயிச்சா எடப்பாடி தலைமையில் தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. கூட்டணி கவர்மெண்ட்டாக இருக்கும். நம்பர்ஸ் கூட முக்கியம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்க இதே மாதிரி 4 எம்எல்ஏ இருந்தால் கூட அவன் 2 மந்திரி இருப்போம். மந்திரி சபையில் 2 பிஜேபி மந்திரி இருந்தால் தமிழ்நாடு என்ன கதி ஆகும் தெரியுது இல்லை? கூட்டணி ஆட்சி உறுதியாக வர வாய்ப்பு இருக்கு. 100% கூட்டணி ஜெயிச்சாங்கன்னா கூட்டணி ஆட்சி தான். அதிமுக மெஜாரிட்டி வந்துட்டாலும் அப்பயும் கூட்டணி ஆட்சி தான். விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்லை ஜெயிலுக்கு போவ. இப்போ மட்டும் எதுக்கு போய் பார்த்தாங்க? இத்தனை மந்திரி எதுக்கு பிஜேபி கிட்ட பம்புறான்? நான் கேட்குறேன். பழைய மந்திரிங்க எல்லாம் இல்ல ஒரு காலத்துல இந்த குன்றுகளை இவங்கெல்லாம் இல்ல ஒரு காலத்துல இந்த மிரட்டல் உருட்டல் அப்படின்னா அது ஒரு ஹிடனா நடக்கும். இல்லை இப்போ ஓப்பனாக நடக்குது. நான் கேட்குறேன் 10 எக்ஸப்ட் கேபி முனுசாமி, ஜெயக்குமார், பழைய மந்திரி அத்தனை பேரும் இன்னைக்கு 7 பிஜேபியோட தான் போகணுன்றாங்க. என்ன அவசியம் அவங்களுக்கு? அவங்க என்ன அப்படியே பிஜேபி தத்துவத்தில் அப்படியே அவங்க எல்லாம் காதல் கொண்டு மயங்கி நிற்கிறாங்களா? இல்லை இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை ஹிந்துத்துவாவை ஏற்றுக்கிட்டாங்களா? எதுவும் கிடையாது. சொத்தை காப்பாற்றணும். இல்லைன்னு சொல்லுங்க. குழந்தை கூட தெரியாது. கடைசியில் அந்த நிர்பந்தத்தை எடப்பாடியும் அடிபணிந்திருக்கிறார். இது செங்கோட்டையனை வைத்து என்ன அரசியல் செய்யறாங்க? செங்கோட்டையன் அதுதான், அது ஒரு சில்லற வேலை பண்ணுது பிஜேபி. ஓபிஎஸ்ஸை வச்சு ஒரு சில்லற வேலை பண்ணாங்க, அது எடுப்படலை. இப்போ செங்கோட்டையனை வச்சு பண்ணுறாங்க. செங்கோட்டையனால அவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. செங்கோட்டையன்கிட்ட யாரும் அசம்பிளியில் தனியாக நிற்கிறாரு. எடப்பாடியை வீழ்த்துறேன்னா 4 எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு அதை உட்காந்துருக்கணும்ல. ஏன் தனிமரமாக நிற்கிறாரு அவர்? தனிமரம் தோப்பாவாதுன்னு என்றைக்குமே. செங்கோட்டையனை உசுப்புறது மூலமாக எடப்பாடி என்னமோ வெறியேற்றுது பிஜேபி. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார் எடப்பாடி. எடப்பாடி ஒரு ஸ்டேஜில் பிஜேபியோட போய் தாங்க ஆகணும், எழுதி வச்சுக்கோங்க. அப்படி போகலன்னா அதற்கான விலை மிகப்பெரிய அளவிலானதாக இருக்கும், தனிப்பட்ட முறையிலும் அரசியல் ரீதியாகும். இல்லை செங்கோட்டையன் அவர்கள் போகவே இல்லைன்னு சில தரப்பினர் சொல்றாங்க. இல்லைங்க, அவர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது உறுதிங்க. அமித்ஷாவை சந்திக்கல. டெல்லிக்கு போனது உண்மை. டெல்லிக்கு போனது உண்மை. நிர்மலா சீதாராமன் சந்தித்தது உண்மை. அவர் அவங்க தொடர்பில் தான் இருக்கார். அவங்க செங்கோட்டையனை ஏதாவது ஒரு வழிக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் செங்கோட்டையனை வச்சு அவங்களால பெருசாக ஒன்றும் காய் நகர்த்த முடியாது. அப்படின்னா எடப்பாடி அதுக்கு அந்த வேலையை நானே செஞ்சுட்டு போகிறேன்னு செஞ்சுட்டு போயிடுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடியால் முரண்டு பிடிக்க முடியாதுங்க. அப்படி முரண்டு பிடித்தாருன்னா அதிமுகவை பிஜேபி உடைக்கும். இன்னைக்கு அவரோட நிற்கிற பழைய மந்திரிங்க எல்லாருமே அது வேலுமணி, தங்கமணி உட்பட அவருக்கு எதிராக திரும்புவாங்க. பிஜேபி அலையன்ஸ் இல்லாமல் 26 எலெக்ஷனை சத்தியமாக ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற முடிவுக்கு அதிமுகவில் உள்ள 90% தலைவர்கள் வந்து விட்டார்கள். எந்த தைரியத்தை, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எந்த தைரியத்தில் அப்போ கூட்டணியை முறிச்சாருன்னு? அது சில சமயத்தில் அப்படிதாங்க ஆகும். அவர் ரொம்ப ஓவராக அண்ணாமலை பேசினார். அவர் என்ன, அவர் பிஜேபியோட சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு பிடிக்காமல வந்தார். தனி மனித பிரச்சனை. அதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணுங்க. ஒரு புழு கூட மிதிக்க நெளியும். 1000 இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு அனுபவம் அதிகம். அவர் அனுபவம் கூட அண்ணாமலைக்கு வயசு கிடையாது. பர்சனலாக இன்சல்ட் பண்ணும்போது யாரு தான் தாங்குவாங்க? முழுக்க அண்ணாமலை தான் காரணம். அதை விட பெரிய இன்சல்ட்டா இருக்கு இதெல்லாம். இது பொலிட்டிக்கல் இன்சல்ட் தானே, அது பர்சனல் இன்சல்ட் இல்லை. அது தனிப்பட்ட முறையில் வந்த தாக்குதல். அது அதனால அவர் உடச்சிக்கிட்டு வெளியில வந்தாரு. அவர் ஒழுங்காக தானே இருந்தார். அவர் ஒன்றும் வெளியில் போலே. அவர் அண்ணாமலையோட நடவடிக்கைகளால் அவர் கட்சியை விட்டு கூட்டணியை விட்டு வெளியில் போனார். அது அமித்ஷா ரசித்தார். தோத்தவொன்னே தான் புத்தி வருது அவங்களுக்கு. அந்த அலையன்ஸ் இருந்துன்னா 12 சீட்டு குறையாமங்க. நான் சொல்கிறேங்க, என்டிஏ டேலியே வேறங்க. அங்கே 240 252 ஆயிருக்கும். அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. அதை இப்போ உணர்றாங்க அவங்க. 29 அது நடக்கக்கூடாதுன்னா தமிழ்நாடு குரூஷியல் ஸ்டேட்டுங்க. தமிழ்நாடு தான் குரூஷியல் ஸ்டேட். யூபியோ பிஆரோ கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் நம்ம அடுத்த தடவை நமக்கு சீட்டு வருதோ இல்லையோ, காங்கிரஸ் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு 40 போகக்கூடாது. அதை 20 குறைக்கணும். ஒரு 10 சீட்டு குறைச்சா கூட போதும். 30 சீட்டு இந்தியாவுக்கு, 10 என்டிஏ வந்தால் கூட உங்களுக்கு போதும். அதுக்கு ஏடிஎம்கே வேணும் உங்களுக்கு. ஏடிஎம்கே இல்லைன்னா ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில், அசம்பிளி சீட்டு கூட பிஜேபியால் ஜெயிக்க முடியாது. யானைக்கு அடி செருக்குன்னு வாங்கல. எல்லா விஷயத்துலையும் தெளிவாக யோசிக்கிற அமித்ஷா 24 கோட்டை விட்டார் தமிழ்நாட்டில், அண்ணாமலை பேச்சை நம்பி. இப்போ உணர்றாரு. இந்த விஷயங்கள் மூலம் பிஜேபி வளரும்னு நினைக்கிறீங்களா? அது வளருதோ வீங்குதோ அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அது ஒன்றும் வளராது, வீங்கும். ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் வீங்கும். இப்போ 10% 10 இருக்கிறது 15% வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். ஏன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு இந்த 2 திராவிட கட்சிகளோட வீழ்ச்சிக்கு பிறகு பிஜேபி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போதைக்கு கிடையாதுங்க. 29 26 29 கிடையாது. அது பிற்காலத்தில், நாட் நவ். அதிமுகவோட சேர்றானா அவங்க சைபர் ஆவாங்க. 234 சைபர் ஆவாங்க. இந்த 10%லாம் வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க. இருக்கிற 4 காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு அதிமுக வேணும்.
அதனால அது பிரச்சனை கிடையாது. எவ்வளோ வளர்றாங்கன்றதெல்லாம் இம்மீடியட்டாலாம் ஒண்ணும் வளரலாம் முடியாது. ஆனா இப்ப கூட்டணி வச்சு குறையாம 50 சீட்டு போட்டிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. பிஜேபி எஸ். பிஜேபி மட்டும். பிஜேபி மட்டும். 50 சீட்டு குறையாம போட்டிடுவாங்க. 50னே வச்சுக்கோங்க. 40னே வச்சுக்கோங்க நீங்க. 40 சீட்டு போட்டி போட்டு 10 சீட்டு ஜெயிக்கிறான்னா, 10 எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ அசெம்பிளி உள்ள போறாங்கன்னா, தமிழ்நாடு என்ன கதியாகும்? உங்களால கற்பனை பண்ண முடியுதா? ம். அந்த பாவத்த எடப்பாடி செய்ய போறாரு. வேற வழி இல்ல அவருக்கு. செஞ்சு தான் ஆவணும். ம். நான் சொல்றேன் 40 சீட்லாம் கம்மி. அவங்க எய்ம் பண்றது 70 சீட்டுன்றாங்க. ம். 134 அண்ணாமலை, அதிமுக. 100 சீட்டு பிஜேபி. கூட்டணி கட்சிகளுக்கு பிஜேபி குடுத்துக்கும். அதுல எக்ஸெப்ட் பாமக மத்தவங்க எல்லாருக்கும் அவங்க சிம்பல்ல நிக்க வைக்க போறாங்களாம். தாமரையில தாமரையில. 60லேருந்து 70 சீட்டு தாமரை சிம்பல். ஓபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் அது உள்ள வந்துருவாங்க. தாமரை. தாமரை. ஏங்க 70 சீட்டு நின்னு நான் சொல்றேங்க. 70 சீட்டு நின்னு ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ல சொல்றாங்க. அடிமாட்ட அளவுகோல்னுவாங்க. கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ல சொல்றாங்க. 70 சீட் நின்னு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பிஜேபி எம்எல்ஏ இருக்கான் அசெம்பிளிக்குள்ள. திமுக வந்து இழுபறியில வந்து உட்காந்துருது. கூட்டணி அரசு தான். தனி மெஜாரிட்டி இல்லை திமுக. கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு 125 130 வந்துடுறாங்க. 10 எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ இருந்தால் என்ன ஆகும்? ம். கீழே எத்தகையது ஒரு சமூக பதட்டத்தை அவங்களால உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அதை தான் அவன் எய்ம் பண்றான். ம். அடுத்த திமுக ஜெயிச்சுட்டு போட்டோம், கவலை இல்லை 26ல். ஆனால் இழுபறியில் வந்து நிற்கணும். அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு வரணும் பிஜேபிக்கு. ம். கூட்டணி கட்சி எல்லாரையும் அவங்க சிம்பல் நிற்க வச்சிருவாங்க. ம். எல்லா கூட்டணி கட்சியிலையுமே வந்து பிஜேபியோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாம் தாமரையில் தான் நிற்கணும். சொந்த சின்னம் யாருக்கும் கிடையாது. ம். இதுதான் அவங்க கேம் பிளான். ம். அதனால எடப்பாடி வேறு வழி இல்லை. அவர் கட்டுண்டு கிடக்கிறார். 4.5 ஆண்டுகால ஆட்சிக்கான விலையை அதிமுக என்று கொடுத்து கொண்டிருக்கிறது. இல்ல கிரவுண்ட்ல அந்த இதெல்லாம் ஒட்டி ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னைக்கே ஆரம்பிச்சதால அந்த ஒரு வருஷத்துல வந்து அது மைண்ட் வந்து மக்கள் மனங்கள் தயாராயிடும். தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களும் தயாராவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாள் நெருங்க 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 இன்னும் ஒரு வருஷம், சரியா ஒரு வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. நாள் நெருங்க 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 திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா, அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏவா திமுக தலைமையிலான இந்தியாவா, இந்த கூட்டணி திமுக அதிமுக கூட்டணி தான் வரும். மற்றவங்க எல்லாம் ஓரமாக தான் நிற்பாங்க. இன்றைக்கு எடப்பாடு பட்ட அசிங்கத்தையும் அதெல்லாம் மறந்துடுவாங்க. அதனால தான் ஒரு வருஷம் முன்னால செய்கிறாங்க. 96ல் நரசிம்மராவ் ஜெயலலிதா கடைசி நிமிஷத்தில் செஞ்சாங்க. அதனால தான் சைபர் ஆகி மூப்பனார் வெளியில் போனார். அவங்க அதை செய்யலை. இன்னைக்கு ரொம்ப கிளவராக மூவ் பண்ணுறாரு அமித்ஷா. 1 இயர் இருக்குது. இன்னொன்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஒரு வருஷம் பொறுத்து கரெக்டாக அடுத்த வருஷம் எலெக்ஷன் போகும்போது 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சி வேணுமா வேணாமான்றதான் கேள்வி. மோடி வேணுமா வேணாமான்றது இல்லை. இந்த 5 வருஷம் ஆட்சியோட அவலங்கள் இருக்குல்ல, அதுவும் பிஜேபியை பிடிக்கலன்ற அந்த வெறுப்பும் ரெண்டும் ஈக்குவலாக நிற்கும். 21ல் வரிஞ்சு கட்டிட்டு போய் திமுக ஓட்டு போட்டாமல் 26ல் போடுவாங்களா? நான் உங்களை கேட்குறேன். 5 இயர்ஸ் பொறுத்து போகும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நிறைய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு காணாமல் போயிட்டுருக்குது. காணல் நீராக போயிட்டுருக்குது. நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷனு. எனக்கு திமுக தாங்க இப்போ வந்து வேணுமா வேணாமான்றதான் கேள்வி எனக்கு. தமிழ்நாடு பெரும்பாலும் தலைவர்களின் முகத்தை பார்த்தே ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட ஒரு மாநிலமா பார்க்க முடியாதா? எம்ஜிஆர், ஜெயலலிதா, அது எடப்பாடி இருக்காருல்ல. நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதிமுக ரெட்டையில ஏத்துப்பாங்கல்ல. ரெட்டையில இருக்கிற வரைக்கும் பேக் டு பேக் டிஎம்கே கவர்மெண்ட் வராது, எழுதி வச்சுக்கோங்க. கூட்டணியில பிஜேபி இருக்கலாம், இல்லாம போகலாம். பிஜேபி சேர்ந்து எல்லா கூட்டணி கட்சியும் சேர்ந்தாலும் ரெட்டையில இருக்குதுன்னா தலைமை பற்றியெல்லாம் அங்கே வர கிடையாது. ரெட்டையிலையா உதயசூரியனா தான். இது ஸ்டாலினா எடப்பாடியா கிடையாது. ரெட்டையிலையா உதயசூரியனா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த அலைன்ஸை குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஏற்கனவே பேசிக்கா ரெட்டலைக்கு இருந்த ஓட்டு கூட வரலைங்களா சார்? அது போன தடவைங்க. இந்த தடவை அலைன்ஸ் வந்ததுன்னா அது மாறும். 20% நீங்க சொல்றீங்க, அது நிரந்தரமா வெளியில போச்சுன்னா பிஜேபிக்கு போயிருக்கு, கொஞ்சம் அமமுகவுக்கு போயிருக்கு. இன்னொன்று 21ல் திமுக போட்ட அத்தனை பேரும் எப்படி போடுவான்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? சரி, இப்படி கேட்குறேனே, அதிமுகவுக்கு எப்படி போடுவாங்கன்னு எதிர்பார்க்க. ஒரு தடவை கவர்மெண்ட் இல்லை அவன் 5 வருஷம் பவரில் இல்லை. பவரில் இவன் தானே இருக்கான். எனக்கு எவன் பவரில் இருக்கான் அவன் தானே எனிமி. 21க்கு முன்னால் கொள்ளை அடிச்சவன் எனிமியா? இப்போ 21லேருந்து 26 கொள்ளை அடிச்சவன் எனிமியா? நான் தேனும் பாலும் ஓட வைப்பேன், வானத்தையே வில்லா வளைப்பேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. எவ்வளோ பிரச்சனைகளுக்கு அரசு ஊழியர் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி அதிமுக ஏற்றவன் இன்றைக்கி திமுக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு செக்டாராக நீங்கள் பாருங்களேன். 5 வருஷம் பொறுத்து போகும்போதெல்லாம் 21ல் காலையில் எந்திரிச்சு பள்ளி தேய்க்காமல் போய் கியூவில் நின்று திமுக ஓட்டு போட்டு வந்தான்ல, அவன் 26ல் எப்படி போடுவோம் சொல்லுங்கள்?
ம். அங்கதான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா நிக்குதுன்றாங்க. ம். அப்படியே திமுக ஜெயிச்சாலும் பிஜேபி ஃபேக்டர் மைனாரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து போறாங்க. நான் திமுக தோத்துரும்னு சொல்லலை, இப்பயும் நான் சொல்லலை. டஃப் ஃபைட்டு அல்லது அவங்க ஆட்சி இழக்கலாம், உறுதியா தோத்துருவாங்கன்னு சொல்லலை. ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்கன்னாலும் இப்ப இருக்க மாதிரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல சத்தியமா வர முடியாது. அது ஒரு கூட்டணி அரசா தான் இருக்கும். அங்கேயுமே கூட்டணி அரசு. அங்கேயும் கூட்டணி அரசு தான். தனி மெஜாரிட்டி 112 சீட்டெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. வாய்ப்பே கிடையாது. இழுபறியில வந்து நிற்கும். மிக மிக மோசமான தேர்தலாக தான் 26 தேர்தல், படு கேவலமான தேர்தலாக இருக்க போகுது. 2 பேரும் 2 தரப்பும் பணத்தை இறைக்க போறாங்க. பணம் பாதாள வரைக்கும் போகுது. அதனால வந்து ஃபைட் டு த ஃபினிஷ். அது ஜெயிச்சாலும் அது வந்து கூட்டணி அரசு தான் திமுகவும். ம். அதுதான் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸோட மகிமை என்பது அதுதான். வேற வழி இல்லாம கூட்டணி அரசுக்கு திமுகவும் ஒப்புக்கொண்டாக வேண்டும். இப்ப அண்ணாமலை ஒருவேளை எடுத்துட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை இல்லாம அந்த பாஜக அதே மாதிரி எஃபெக்டிவா பயணிக்கும். அது கடினம் தான். ஆனா அண்ணாமலை இருந்தா அவர் ஏடிஎம்கே அலையன்ஸை கெடுத்துருவாரு. கண்டிப்பா சொன்னா கெடுத்துருவாரு. கேட்டுக்க மாட்டாரா? கேட்க மாட்டார். சத்தியமா அவர் கெடுப்பார். அது நம்மளை விட அமித்ஷாக்கு நல்லா தெரியும். ம். அவங்களுக்கு இதை நம்மளை விட ரொம்ப நல்லா தெரியும். நிறைய விஷயங்களை பயிர் நன்றி சார்.